இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வெறுப்பு அரசியலை விட அன்பை விதைக்கும் அரசியலே வலுவானது. சமத்துவ நாள் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நமக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய முற்போக்கு சமத்துவ எண்ணங்களும் சிந்தனைகளும் எல்லாருக்கிட்டையும் ஏற்படணும். அதுக்காக நாம் ஓயாம ஒழிக்கணும். வெறுப்பு அரசியலை விட அன்பை விதைக்கக்கூடிய அரசியல் தான் வலுவானது, ஆற்றல் வாய்ந்தது என்று நான் உளமாற நம்புகிறேன். சாதி எனும் 1000 ஆண்டு அழுக்கை போக்குவதே நமது நோக்கம் என முதலமைச்சர் பேச்சு. ஒடுக்கப்பட்ட மக்களின் கைகளில் அதிகாரத்தை வழங்கியதுதான் திராவிட இயக்கம் ஏற்படுத்திய மாற்றம் எனவும் பெருமிதம். அதிகாரம், நிர்வாகம், அறிவுன்னு எல்லாமே ஜனநாயகமாக ஆகிடுச்சு. இந்த முன்னோக்கிய பாய்ச்சல் தான் சமூக ஜனநாயகமயமாகும். சாதிதான் தமிழகத்தை பிளவுபடுத்தும் முதலாவது சக்தி. அந்த 1000 ஆண்டு அழுக்கை ஒழிக்கத்தான் ஆயிரம் பழங்குடியினர் வீடுகளை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் திறந்து வைத்தார். 227 கோடியில் கட்டப்பட்ட புதிய விடுதி, பள்ளி கட்டடங்கள், சமுதாய கூடங்களும் திறப்பு. அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை. பிரதமர் மோடி, காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் மரியாதை. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அம்பேத்கர் மணி மண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் மரியாதை. சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் முதலமைச்சர் தலைமையில் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்பு. சக மனிதர்களை சாதியின் பெயரில் அடையாளம் காண மாட்டேன் என உறுதிமொழி ஏற்றனர். சக மனிதர்களின் சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் உளமாற உறுதி ஏற்கின்றேன். சேலத்தில் அம்பேத்கர் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை. தீண்டாமையை வேரறுத்து சமநிலையை பரவச் செய்த போராளி என இபிஎஸ் புகழாரம். அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள சிலைக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மரியாதை. பெருங்குடியில் பாமக தலைவர் அன்புமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு தாவேகா தலைவர் விஜய் மரியாதை. நம் சமூகத்தில் ஏற்ற தாழ்வுகள் நீங்கி சமத்துவம் என்றும் நிலைத்திட உறுதி ஏற்போம் என விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. நீட் தேர்வுக்கு எதிராக சட்ட போராட்டத்திலும் திமுக வெல்லும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழ்நாட்டை பிரித்தாளும் சூழ்ச்சிகளை நாம் கண்டறிந்து வீழ்த்த வேண்டும் எனவும் பேச்சு. ஒழிப்பே அனிதாவுடைய மரணத்துக்கான நீதி. எனவேதான் நீட்டுக்கு எதிரான சட்ட போராட்டத்தை நம்முடைய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. அன்றைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு நுழைய தங்க அனிதாவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது, அனுமதி இல்லை. ஆனால் இன்றைக்கு அனிதா பிறந்த அதே அரியலூரில் மருத்துவக் கல்லூரி அரங்கத்திற்கு அவருடைய பெயரை சூட்டி அழகு பார்த்தது நம்முடைய திராவிட. ஜனவரி 1க்கு உற்சாகமாக வாழ்த்துக்களை பகிரும் முதலமைச்சர்.
தமிழ் புத்தாண்டுக்கு மட்டும் மௌன விரதம் இருப்பது தமிழர்களை அவமதிக்கும் செயல். தமிழர்களின் கலாச்சார நம்பிக்கைகள் மீது சேற்றை வாரி இறைக்கும் திமுகவுக்கு வாக்குச்சாவடிகளில் சவுக்கடி நிச்சயம் என்றும் நயினார் நாகேந்திரன் விளாசல். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் அச்சப்படுவது ஏன்? தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. விளக்கமெல்லாம் கொடுத்து இப்படிதான் நிக்க வைக்கிறது, இப்படிதான் படுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறார். பாமகவின் கொள்கை கோட்பாடு பற்றி எதுவும் தெரியாத திலகபாமா மருத்துவர் ராமதாஸை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. போராட்டம், பேரணி என எதிலும் பங்கேற்காத திலகபாமா கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று பாமக பொதுச் செயலாளர் வடிவேலு ராவணன் காட்டம். பதவிக்காக யார் வாசல் கதவையும் தட்டியது கிடையாது, யார் வீட்டு வாசலிலும் நின்றது கிடையாது. தன் குடும்பம், உயிர் மூச்சு எல்லாமே அதிமுக தான் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. யார் வீட்டு வாசல்லையும் சரி, பதவிக்காக போய் நின்னவன் ஜெயக்குமார் கிடையாது. அது மட்டும் தெரிஞ்சுங்க. பதவிக்காக நின்னவன் ஜெயக்குமார் கிடையாது. வாசல் கதவை தட்டியது கிடையாது. ஏன்னா பதவி என்பது அண்ணா சொன்னார், தோளில் போட்டிருக்க துண்டு. தமிழ்நாட்டில்தான் ஆணவ கொலைகள் குறைவாக இருப்பதாக பிரகாஷ் அம்பேத்கர் பேச்சு. ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரவும் முதலமைச்சருக்கு வலியுறுத்தல். நிர்பந்தம் காரணமாக பாஜகவுடன் கூட்டணி வைக்கப்பட்டுள்ளதாக திருப்பூர் மாமன்ற எதிர்க்கட்சி கொறடா கண்ணப்பன் பரபரப்பு பேச்சு. இஸ்லாமியர்களுடன் அதிமுக துணை நிற்கும் என தழுதழுக்க கூட்டத்தில் பேசியதால் சலசலப்பு. கட்சியில் எந்த வேற்றுமையுமே நமக்குள்ள நீ காத்தாளர் எங்களோட அவைத்தலைவர்கள் கூப்பிட்டு பேசும்போது இபிஎஸ் சொல்லும் கட்சியுடன் கூட்டணி என்பதில் உறுதியாக உள்ளோம். பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததில் யாருக்கும் வருத்தமில்லை என முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் பேட்டி. எந்த கட்சியோடு கூட்டணி அமைத்தாலும் நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். அவர் காட்டுகிற திசையை நாங்கள் செல்வோம். எந்த வருத்தமும் இல்லை. கொள்கை வேறு, கூட்டணி வேறு. பிரதமர் மோடி எங்களுக்கு எப்போது மூத்த சகோதரர் போன்றவர் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் புகழாரம். யாருடனும் கூட்டணி பற்றி பேசவில்லை என கூறிய நிலையில் திடீரென வீடியோ வெளியீடு. We used to talk everything very freely to him. We used to discuss many things for the people to him. That time and all, he was very humble. He won't behave like a prime minister. He's 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும் என சீமான் திட்டவட்டம். தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க தயாராக இல்லை என பேட்டி. சேர்த்துக்கொண்டு இந்த சாக்கடைகளை தள்ளுறதுல நீங்க எல்லாரும் பேரார்வம் கொண்டு இருக்கிறீங்க. நான் அது எங்க விருப்பம். நான் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க தயாராக இல்லை. என்னுடைய பயணம் என் கால்களை நம்பிதான். எங்களின் பயணம் எங்கள். நடிகர் கமலஹாசன் ஜூலை மாதம் ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்பார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் துணைத் தலைவர் தங்கவேலு தகவல். இல்லை, இது வரைக்கும் நாங்கள் எல்லாருமே தலைவர் தான் நிற்கணும்னு ஆசைப்பட்டு சொல்லியிருக்கோம். அவரும் சரின்னு சொல்லியிருக்காருங்க. இப்போ அவரோட ஒரு ஷூட்டிங் சம்மந்தமாக அமெரிக்கா போயிருக்காரு. இந்த 20ஆம் 21ஆம் வந்துடுவார். சேலத்தில் சனாதனம் குறித்த பேசிய அமைப்பினரை தாக்க பாஜகவினர் முயன்றதால் பரபரப்பு. காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் திமுக பாஜகவினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்த வந்தபோது பாரத் மாதா கி ஜே, கலைஞர் வாழ்க என இரு தரப்பினரும் மாறி மாறி முழக்கமிட்டதால் சலசலப்பு. மேட்டூர் அருகே ஊரையே திரும்பி பார்க்க வைத்த தாய் மாமன் சீர்வரிசை. தங்கை மகளின் பூப்புனித நீராட்டு விழாவுக்கு கண்டெய்னர் லாரி மற்றும் 3 மாட்டு வண்டிகளில் 150 வகையான சீர்வரிசை எடுத்து அசத்தல். மானூத்து மந்தையில மாங்குட்டி மெத்தம்மையில பொட்டப்புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூவுங்குயில. இன்று நள்ளிரவு முதல் மீன்பிடி தடைக்காலம் நடைமுறைக்கு வருவதன் எதிரொலி. நாகையில் கரைகளில் நிறுத்தப்பட்டுள்ள 1000க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் பராமத்து பணிகளை தொடங்கிய மீனவர்கள். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் தமிழ் புத்தாண்டை ஒட்டி பொன் ஏர் பூட்டும் பாரம்பரிய நிகழ்வு. விளை நிலங்களில் டிராக்டர்களை கொண்டு உழவு செய்து கம்பு விதைத்த தொடங்கி வைத்தார் கோட்டாட்சியர் மகாலட்சுமி. கோவை காட்டூர் முத்துமாரியம்மனுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் தங்க நகைகளால் சிறப்பு அலங்காரம். தமிழ் புத்தாண்டையொட்டி நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபட்ட மக்கள். திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற சித்திரை தேரோட்டம். மாட வீதிகளில் வலம் வந்த தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் தரிசனம். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு விழுப்புரம் பிரசித்தி பெற்ற விஸ்வரூப ஆஞ்சநேயர் சிலைக்கு 5000 லிட்டர் பாலில் அபிஷேகம். விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தமிழ் புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். முன்பதிவு டோக்கன் இல்லாத இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் காத்திருப்பு. மலைக்கு செல்ல நீண்ட வரிசையில் காத்திருக்கும் வாகனங்கள். கடந்த 10 ஆண்டுகளில் மின் உற்பத்தி இரட்டிப்பாகி உள்ளதாக ஹரியானா பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பெருமிதம். இமாச்சல் உட்பட காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளதாகவும் விமர்சனம். அம்பேத்கர் குறித்து உதட்டளவில் மட்டுமே பிரதமர் மோடி பேசுவதாக மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். பாஜகவும் RSS அமைப்பும் அரசியலமைப்பு சிற்பியின் எதிரிகள் என்றும் பகிரங்க குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் 25,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம். உச்சநீதிமன்ற உத்தரவை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக கொல்கத்தாவிலிருந்து டெல்லி நோக்கி ஆசிரியர்கள் பயணம். ஏப்ரல் 17ஆம் தேதி கர்நாடக சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம். சாதிவாரி கணக்கெடுப்பு அறிக்கை குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என முதலமைச்சர் சித்தராமையா தகவல். டெல்லியில் உள்ள லட்சுமிபாய் கல்லூரியின் வகுப்பறைகளில் மாட்டு சாணம் பூச்சி. ஆய்வுக்காக சாணத்தை பூசியதாக முதல்வர் பிரத்யூஷ் வத்சலா விளக்கம். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு நிவாரணப் பொருட்களை எடுத்து சென்ற இந்திய விமானங்கள் மீது சைபர் தாக்குதல்.
ஜிபிஎஸ் சிக்னல்கள் மூலம் இலக்குகளை திசை திருப்பும் இந்த வகையான தாக்குதல்கள் விபத்துக்கு வழிவகுக்கும் என தகவல். மும்பை அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியின் போது பந்து வீச அதிக நேரம் எடுத்துக் கொண்டதாக புகார். டெல்லி அணியின் கேப்டன் அக்சர் படேலுக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடை திறப்பு விழாவில் நடிகை ரம்யா பாண்டியன் பங்கேற்பு. நடிகை ரம்யாவுடன் செல்ஃபி எடுத்துக்கொள்ள இளைஞர்கள் போட்டி போட்டதால் பரபரப்பு.